அதிமுகவை காலி செய்ததே எடப்பாடி பழனிசாமி தான் என கூறியுள்ள சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்தால் தூக்கில் தொங்கிக் கொள்வேன் என பேசிய டிடிவி தினகரன் இன்று அவருடன் சேர்ந்து நிற்பதாகவும், டிடிவி தினகரன் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவை காலி பண்ணியதே திரு எடப்பாடி தான். வேற யார் காலி பண்ணணும்? யாராவது போய் அதிமுகலேருந்து போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்களா? யாராவது ஒரு துளியாவது முயற்சி செய்யுமா? அவர் எப்படி அந்த பில்டிங்குள்ளே போய் நின்று அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் எப்படி நடந்து போகிறாருன்னே தெரில. அது அந்த அந்த கட்டிடமே புரட்சித் தலைவர் அவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய கட்டிடம். அம்மா அதை கட்டி காப்பாற்றிய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாருன்னே தெரில. அந்த அதிமுக காலி பண்ணதே இப்போ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் நடந்துக்கிட்ட முறை தானே. அவர் 9 வருஷமாக என்ன பண்ணார்? நான் துரோகி பண்ணி பழனிசாமியை வீழ்த்துவேன், நான் அதிமுகவை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை கைப்பற்றுவேன், ஏதோ சொல்லிட்டு வந்தார். கடைசியில் என்ன சொன்னார்? நான் பழனிசாமியுடன் சேர்றதுக்கு பதிலாக நான் அதுக்கு தூக்குலே தொங்கிடலான்னாரு. இப்போ கடைசியில் போய் அண்ணன் பழனிசாமியை முதல்வராக்கேன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அவர் கவர்னர் மாளிகையில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவரெல்லாம் பேசாமல் அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடி அவர்களுக்கு மிகவும் நல்லது.